ஓம் ஸ்ரீமாத்ரே நமः. ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தேவிக்கு ஜெய். கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்போ பலசாதபட்சிதம் ஓமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். வாக்தேவ்யை ச வித்மஹே விரிஞ்சி பத்னி ச தீமஹி தன்னோ வாணி பிரச்சோதயாத். या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. நாம இப்ப மூக பஞ்சசதி இதற்கு ஒரு முன்னுரையை பார்க்கலாம். முதல்ல இந்த மூக பஞ்சசதி மூலமாக இணைந்து தளத்தில் இணைந்திருப்பவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ காஞ்சி காமாட்சியோட அருளை, அழகு, சௌந்தரியம் எல்லாத்தையும் விவரிக்கின்ற இந்த மூக பஞ்சசதி, அதை பற்றி ஒரு சின்ன ஒரு முன்னுரையை இப்ப பார்க்கலாம். ஸ்ரீதேவியோட துதிகள்ல முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா லலிதா சகசநாமம், சௌந்தரிய லஹரி, ஆர்யா த்விசதி, மூக பஞ்சசதி, இன்னும் சொன்னா தமிழ்ல அபிராமி அந்தாதி, பதிகம் நிறைய இருக்கு. இந்த மூக பஞ்சசதி மிக முக்கியமானதா பார்க்கப்படுகின்றது. இந்த மூக பஞ்சசதிங்கிற துதியில தேவிய மாத்திரம் இல்லாம சிவ விஷ்ணு அந்த தேவதைகளோட விளக்கங்களையும் இதை பற்றி சொல்லுகிறது. மந்திர சாஸ்திரம், அஷ்டாங்க யோகம், குண்டலினி பிரபோதம், அத்வைதானுபவம் அப்படி போன்ற எல்லாமே அங்கங்க இது எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. இதை இயற்றியவர் ஸ்ரீ மூக சங்கரேந்திர சரஸ்வதி. இவரை பற்றி ஒரு சிறிய செவி வழி செய்தி தான் நமக்கு கிடைத்திருக்கின்றது. கவிராஜர் போஜராஜா நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அந்த போஜராஜாவோட அரசவையில தான் நவரத்தினங்கள் இருந்தா புலவர்கள். அதுல காளிதாசர், தண்டி, பவபூதி, வாருசி, வரருச்சி இந்த புலவர்கள்லாம் மிகச் சிறந்தவர்கள். அப்போ இந்த நவரத்தினங்கள்ல இருக்கிற இந்த புலவர்கள்ல சிறந்தவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு சமயம் எழுது. அப்போ என்ன சொல்றார், அம்பாளே நேர்ல பிரத்யட்சமா வந்து காட்சி கொடுத்து தண்டியும் பவபூதியும் தான் சிறந்த கவிஞர்கள் அப்படின்னு சொல்றாளாம். அப்படி சொல்லும் போது காளிதாசர் உடனே அவசரப்பட்டு என்ன சொல்றாரா, அப்படின்னா நான் யாரடி அப்படின்னு அம்பாள்கிட்ட ஏக வசனத்துல கேட்கிறாராம். அப்ப அம்பாள் பதில் சொல்றாளா அமைதியா, நீதான் நான், நீயே நான், நானே நீ அப்படின்னு சொல்லிட்டு தனக்கும் காளிதாசருக்கும் எந்த விதத்திலையும் வித்தியாசமே இல்லை, பேதமே இல்லை அப்படின்னு சொல்லி தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியத்தோட பிரத்தியாக அவர் இருப்பதாக அவள் சொன்னாளாம். உண்மையிலே அவருக்கு எப்பேற்பட்ட பேர் கிடைச்சிருக்கு. ஆனாலும் அவர் அவசரப்பட்டு அன்னையை வந்து ஏக வசனத்துல அவதூறா பேசினதுக்கு தண்டனையா அம்பாள் என்ன பண்றாளா, அடுத்த பிறவில அவரை ஊமையாக பிறக்கும்படி ஆணையிடுறாளாம். அப்போ காளிதாசர் வந்து மனசுல ரொம்ப வருத்தம் அடைஞ்சு அன்னை கிட்டக்க தன்னை மன்னிக்கும்படி வேண்டாராம். உடனே அம்பாள் கருணா கடாட்சி, அவள் தாய் இல்லையா, உடனே மனசு இறங்கிடுறா அவள். காளிதாசர் ஊமையா பிறந்தாலும் திருப்பி அவருக்கு பேச்சு திறன், கவி பாடும் திறன் எல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு வரத்தை கொடுத்துடுறாளாம். அப்படி அம்பாளோட கட்டளைப்படி அவர் வந்து திருப்பி அடுத்த ஜென்மால பிறக்கிறார். அவர் எங்க பிறக்கிறார்னா சக்தி பீடங்கள்ல முதன்மையான காஞ்சி கஷேத்திரத்துல ஒரு அந்தணர் குடும்பத்துல ஊமையாக பிறக்கிறாராம் காளிதாசர்.
ஊமையாக இருக்கிறதுனால அவரை மூக்கர், மூக்கர்னா ஊமை, பேச முடியாது. அதனால அவர் எல்லாருமே அவரோட பால்யத்திலேருந்தே எல்லாரும் அப்படியே மூக்கர்னே சொல்றதுனால அவர் என்ன பண்ணுவார், அவராலேயோ பேச முடியாது. அதனால என்ன பண்ணுவாராம், நேரா அம்பாளோட கோவிலுக்கு போயிடுவாராம். காமாட்சி அம்மன் சன்னதியிலேயே எப்பவும் உட்கார்ந்துட்டு இருப்பாராம் அவர் மூக்கர் அந்த பக்கத்திலேயே அவர்கிட்ட ஒரு ஸ்ரீவித்யா உபாசகரும் அவருக்கு அவருக்கு வாக் சித்தி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவரும் அம்பாளை வழிபடுறாராம். அவ 2 பேருமே, மூக்கரும் உட்கார்ந்துட்டு இருப்பார், அந்த வித்யா உபாசகரும் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்போ இந்த உபாசகருக்கு அவர் நம்மளையே நினைச்சு துதி பண்றாரே, தியானம் பண்றாரேங்கிறதுக்காண்டி அம்பாள் என்ன பண்றாளா, கருணையோட காமாட்சி அவள் எப்படி தோன்றா, அவள் நேரடியா தோன்ற மாட்டா, ஒரு சின்ன குழந்தை, ஒரு பாலையாக தோற்றம் அளிக்கிறாளாம். அவள் அழகு, அந்த பாலையோட அழகு அப்படி வர்ணிக்கவே முடியாது. அந்த அம்பாள் அதிரூப சௌந்தரியத்தோட இருக்காளாம். இத பார்த்தோன்னே அவர் கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு இருக்கார். இந்த குழந்தை ரூபத்தை பார்த்தோன்னே மூக்கருக்கு ஏதோ ஒரு உணர்ச்சி தோன்றது. ஏன்னா அவர் முற்பிறவில காளிதாசரா இருந்து ஷியாமலா தண்டகம்லாம் பாடியிருக்கார் இல்லையா, நிறைய கவிகள் ஏற்றிருக்கார். அந்த நினைப்புனால அவருக்கு என்ன பண்றாரா, தேவிய பாடுறணும்னு தோன்றதான். அப்படி வாயை திறந்து வே 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 அப்படின்னு சத்தம் போடுறாராம். அப்படி சத்தம் போடும்போது அப்ப அந்த ஊமை சிறுவனோட சத்தத்தை கேட்டோம்னா பக்கத்துல இருந்த அந்த வித்யா உபாசகருக்கு அவரோட தியானம் கலைஞ்சு போறது. தியானம் கலைஞ்சு போனதுனால அந்த ஊமை இப்படி கத்தினதுக்கு காரணம் இந்த சின்ன குழந்தை தான், இந்த பாலை, இந்த கன்னி தான் காரணம்னு சொல்லிட்டு அவளை அம்பாள்ல தெரியல, உணர்ந்துக்கல. பாருங்க, என்ன தியானம் பண்ணினாலும் அம்பாள் வந்தாலும் கூட அவளால அதை உணர்ந்துக்கக்கூடிய சக்தி இல்லை அவருக்கு. அதனால அவளை அந்த இடத்துல இருந்து போ அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கத்துறாராம். அவரோட பாக்கியம் அவருக்கு அவ்வளவுதான், அவருக்கு கிடைக்கல. அப்போ சுத்த வித்யாங்குராக்கார த்விஜபக்தி த்வயோஜ்வலா அப்படின்னு இருக்கிற மாதிரி அம்பாள் அப்படியே தன்னோட 2 பக்கமும் 16 பல் வரிசை அப்படியே அவளோட வாயில தாம்பூலம் தரிச்சிட்டு இருக்காளாம். அந்த அவளோட வாயில அந்த தாம்பூல ரசம் ஊறிட்டு வருது இல்லையா, அதை என்ன பண்றாளாம், அப்படியே மூக்கரோட வாயில கொண்டு போய் உமிழ்ந்துடுறாளாம். அப்போ அந்த மூக்கருக்கு அந்த ஊமை தனம் மறைந்து அவரோட வாயிலிருந்து அப்படியே பெருக்கெடுக்கிறதான், அந்த அமிர்த வர்ஷினி மாதிரி அப்படியே கொட்டுறதான் அந்த கவிதை பிரவாகம். அப்படி பெருக்கெடுத்த இந்த கவிதை பிரவாகம் தான் ஸ்ரீ மூக பஞ்சசதி. இந்த பஞ்சதசி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பஞ்சதசி அப்படின்னு ஸ்ரீவித்யா மந்திரம். அந்த ஸ்ரீவித்யா மந்திரம் தான் இந்த மூக பஞ்சசதியாக வந்திருக்கோ அப்படின்னு தோற்றமளிக்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கின்றதா. இவர் பின்னால என்ன ஆறாருன்னா, காமகோட்டி பீடாதிபதி கிட்ட போய் சன்னியாச தீட்சை வாங்கிட்டோ மூக்க சங்கரேந்திர சரஸ்வதி அப்படிங்கிற பேர்ல அந்த காமகோட்டி பீடத்தோட 20வது ஆச்சாரியரா பட்டம் ஏற்றி 39 ஆண்டுகள் அங்க இருந்தாராம். அதுக்கப்புறம் அவர் ஒரு ஆவணி மாசத்துல பௌர்ணமி தினத்துல சித்தி அடைந்தாராம். காமாட்சியோட கருணையை என்ன சொல்றது, கருணைதான் காஞ்சி காமாட்சி. துர்வாச முனிவர் இதை சொல்லியிருக்கார். இதுல பரசுராமர் சொல்லியிருக்கார், தௌமிய ரிஷி, அப்புறம் மூகசங்கரர் 500 ஸ்லோகங்கள்னால. காமேஸ்வரனுக்கு என்ன பெயர் பரமேஸ்வரனுக்குன்னா காமேஸ்வர பட்டாரகர். அம்பாள் லலிதா மகா திரிபுர சுந்தரி பரா பட்டாரிக்கா, அவர் பட்டாரகர், இவர் பரா பட்டாரிக்கா. அந்த தீட்சா நாமம் காமாட்சி தேவி. அதனால அவர் ஸ்ரீவித்யா உபதேசம் பெற்றிருக்காராம். இவர் சிறந்த ஸ்ரீவித்யா உபாசகர் துர்வாச முனிவர். அவரோடு பத்ததி தான் அந்த பூஜா கிரமம் தான் காஞ்சியில இன்னைக்கும் அனுஷ்டிக்கப்படுகிறது. துர்வாச முனிவர் தான் குரோத பட்டாரகர் அப்படிங்கிற நாமாவால அழைக்கப்படுறார். அவர் ஸ்ருங்கார ரசம் சொட்ட சொட்ட நிறைய கவிகள்லாம் பொதிஞ்சிருக்கார். காளிதாசரும் ஸ்ருங்கார பட்டாரகர், அவர் குரோத பட்டாரகர். துர்வாச முனிவர் ஸ்ருங்கார ரசம் சொட்ட சொட்ட கவிகள் புரிந்ததுனால காளிதாசருக்கு ஸ்ருங்கார பட்டாரகருங்கிற பெயர்.
அந்த காளிதாசனோட மறுபிறவிதான் இந்த மூக்கர் அப்படிங்கிறதுனால அவரோட ஸ்ரீ மூக பஞ்சசதியும் ஸ்ருங்கார ரசம் நிரம்பிய பாடல்களாக திகழ்கின்றதாம். அப்பேற்பட்ட லலிதா மகா திரிபுர சுந்தரியும் பராபட்டாரிகவுமான காமாட்சி தேவி லலிதா சகசநாமா அப்படிங்கிறது அவளுக்கு ஒரு அணிகலன், அதாவது தலைக்கிடம் நெற்றி சுட்டி மாதிரி. அதே மாதிரி சௌந்தரிய லகரினா தாடங்கம், மாட்டல், ஜிமிக்கி அப்படிங்கிற அலங்காரமாகவும் இருக்கான். அடுத்தது பார்த்தோம்னா ஆர்யா திசதி, அது எப்படி இருக்குன்னா ஸ்ரீநகர வர்ணனை, அது மாலைகள், முத்து ரத்தன மாலைகள், அட்டிகை, பதக்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். அடுத்தது அபிராமி அந்தாதி, இந்த பதிகம் எல்லாம் எப்படின்னா நவாவர்ண பாடல்கள், இதெல்லாம் அம்பாளுக்கு வங்கி, நாக ஒத்து, அப்படி தங்க வளையல், மோதிரம் அந்த மாதிரி இருக்கான். அடுத்தது தண்டை, கொலுசு எல்லாம், இது எல்லாமே மூக பஞ்சசதி. ஆனா எப்படி இருக்கான்னா இடுப்புல அணியிற மேகலை மாதிரி இருக்கான். ஏன்னா காஞ்சி ஓட்டியாங்க பேட்டா இது அதனால அம்பாளுக்கு அது மேகலைங்கிற ஒட்டியானமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இது எப்பேற்பட்ட சிறந்த ஸ்லோகம் இது மூக பஞ்சசதி நமக்கு அம்பாளோட அருள்னால கிடைக்கிறது. இது இந்த மூகர் காமாட்சிய யௌவனத்தை உடையவளாகவும் இளமையின் செல்வமெல்லாம் ஒருங்கே அமைந்தவளாகவும் எப்பொழுதும் இளமை உடையவளாகவும் அமுதத்தாலான லாவண்யம்ங்கிற அமுதத்தாலான அலைகளின் மாலையாக இருப்பவளாகவும் அழகே வடிவெடுத்த சாரம், இப்படி எல்லாம் சொல்லி அப்படி விளக்கம் கொடுத்திருக்கார் இவர். இந்த அமுத பேர் எல்லையாக இருக்கலாம், அமுத பெருக்கோட பேர் எல்லையாக இருக்கிற இந்த பரதேவதை காமாட்சி தேவி காரணங்கள் அனைத்திற்கும் எப்படி இருக்கலாம், அதீதமாக சித்ரூபிணியாகவும் கைவல்யம் ஆகிய மோட்ச ஆனந்தத்திற்கு மூலமானவளாகவும் வேதங்களில் சொல்லப்படுகின்ற மறையின் உட்பொருளாகவும் உபநிடதங்கள் அப்படிங்கிற தாமரை மலர்களோட உட்புறத்திலிருந்து அப்படியே பெருகி ஊற்றெடுத்து வருகின்ற தேனாக இருக்கலாம். வாக்கிற்கும் மனதிற்கும் எட்டாதவளாக ஆனந்தமான தனி பொருளாக இருக்கின்றாளாம். மோட்சத்திற்கு காரணமான விதை, ஆகமங்களின் மகா வாக்கியங்களின் லட்சார்த்த வடிவம், இவளை பத்தி எப்படி சொல்லிட்டே போலாங்கிறா. அப்பேற்பட்ட அனுபவங்கள், இன்பங்கள் எல்லாம் நிறைந்தவளாக இருக்கின்றாளாம். 500 பாடல்களை கொண்ட இந்த நூல் ஒவ்வொரு சதகம் 5 சதகங்கள் இருக்கு. அதாவது இது என்ன சொல்லலாம்னா, முதல்ல ஒரு குழந்தை எப்படி அதுக்கு தொடு உணர்ச்சி, எப்படி இந்திரியங்கள்லாம் அது பிறக்கிறதுக்கு முன்னால அது பிறந்தோன்னா அதுகளுக்கு பலம் இருக்காது மற்றதெல்லாம். அப்போ அது மனத்தினால மட்டும்தான் தன்னோட விருப்பத்தை அது வெளியிடும், ஊன்று சொல்ல முடியும். அப்படி முதல்ல என்ன பண்றாரா, அந்த குழந்தை மாதிரி அந்த குழந்தையோட மன இதை பிரதிபலிக்கிற மாதிரி முதல்ல ஆர்யா சதகத்தை இது பண்றாராம், 100 ஸ்லோகங்கள். அடுத்தது 2வது சதகம் எதுன்னா பார்த்தோம்னா பாதாரவிந்த சதகத்திலேயே அவர் என்ன சொல்றாருன்னா, அம்பாளோட அடுத்தாப்புல கொஞ்சம் குழந்தை பெருசானோன்னு என்னாரோ கொஞ்சம் பக்கத்துல உள்ள பொருட்களை எல்லாம் பார்க்கும், அதை தொட்டு தொட்டு பார்க்கும், அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிற மாதிரி அப்படி இதை அடுத்தது இதுல பாதார விந்தத்தை பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுறாராம். ஜெகன்மாதாவோட பாதார விந்தங்களை காண்பதாகிய அமிர்தத்தை அவன் அடைகிறான் அப்படிங்கிற மாதிரி 2வது இதுல சொல்ற பாதார விந்த சதகம். அடுத்தது குழந்தை கொஞ்சம் பெருசாகும் போது இந்த ஞானேந்திரியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடையும், அப்போ அந்த வாக்கெல்லாம் வெளிப்படும். அது போல ஆர்யா சதகமும் பாதாரவிந்த சதகமும் முடிச்சோடனே என்ன பண்றாருன்னா, தன்னுடைய பிரேமை, அன்புக்கு பாத்திரமான அந்த பொருளை அப்படியே தங்கு தடை இல்லாம வாக்கு வந்தோடனே புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறாராம். அப்பேற்பட்ட ஸ்துதி சதகம் அது அடுத்தது என்ன பண்றான்னா, ஒரு இளைஞனா மாறிட்டா. அப்ப அவருக்கு நிறைய செல்வங்கள், பௌதீக லௌகீக செல்வங்கள்லாம் கிடைக்கிறது. அப்ப அந்த ஸ்துதி பண்றாரு இல்லையா, அந்த ஸ்துதியோட பயனா அந்த பக்தனுக்கு அம்பாளோட கடாட்சம் கிடைக்கிறதாம். அப்ப கடாட்சம் கிடைக்கும் போது மிகச்சிறந்த வித்யானமா மாறுறான் அவன் அப்படியே அந்த தேஜஸ் எல்லாம் கிடைக்கிறதாம். அதனால அந்த கடாட்ச சதகத்துல அதை சொல்லியிருக்க. அடுத்ததுல என்ன சொல்றாருன்னா, பூர்த்தி செய்யும் போது எப்படி சொல்றாரு பாருங்க,
அப்படி லௌகீக சம்பத்தெல்லாம் நிறைஞ்சு யௌவனம் முழு யௌவனத்தை உடையவன் போது இன்பத்தை அனுபவிப்பதற்குரிய இது கிடைக்கிறது. அப்ப தேவியோட பரம அனுகிரகத்துக்கு பாத்திரமாகி அவளுடைய புன்முறுவல், அப்படியே அந்த புன்முறுவலை எதுனா நிலாவோட விளங்குகின்ற அந்த புன்முறுவல் எப்படி இருக்கான், ஆனந்தமாகிய சந்திரனை போல இருக்கான். அப்பேற்பட்டது அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பனாக இருக்கின்றாங்கிறதுனால மந்தஸ்மித சதகம். அதுல இப்படி 5 சதகங்களை அவர் சொல்லியிருக்க காமாட்சி தேவிக்கு. அப்பேற்பட்ட 5 சதகங்களால என்ன அழகா வர்ணனை பண்ணியிருக்காருங்கிறத நாம பார்க்கலாம். நாம இந்த அடுத்த இதுலலாம் இது அம்பாள் கருணா கடாட்சி. அவள் அப்பேற்பட்ட கருணை மாத்திரு ரூபேன இருக்கக்கூடியவள். அவள் எங்கும் எதிலும் நிறைந்திருக்கின்ற தாய் அவள். அதுல அவளை எந்த பெயர்ல அழைத்தாலும் அவள் நமக்காக ஓடி வருவா. நம்ம நன்மை இது நம்மை விட மேலாக நினைப்பவள் அந்த தாய். அவள் காளிதாசர் என்ன பண்ணார், காளியா அவளை பூஜை பண்ணி ஞானத்தை பெறுகிறார். ராமகிருஷ்ணர் காளியோடையே உரையாடினார். அபிராமி பட்டர் என்ன பண்ணினார், அந்த அபிராமியே போற்றி அமாவாசையே பௌர்ணமியாக மாத்து வச்சவர். அப்ப காஞ்சி மடத்தினோட மூகர் எப்படிப்பட்டவரா, காமாட்சியை தியானித்து பேச்சாற்றலை பெற்று அந்த மூக பஞ்சசதிங்கிற பெயர்ல 5 சதகங்கள்ல தாயை கேசாதிபாத பர்யந்தம் வர்ணித்து துதித்துள்ளார். ஆர்யா சதகத்துல என்ன பண்றார், இப்ப சொன்ன மாதிரி தேவிய சிந்தையில நிறுத்தி, பாதாரவிந்த சதகத்துல பாதங்களை பணிந்து, ஸ்துதி சதகத்துல தேவியோட அழகையெல்லாம் துதி செய்து, கடாட்ச சதகத்துல தேவியோட கடாட்சத்தை பெற்று அவளை போற்றி, மந்தஸ்மித சதகத்துல புன்முறுவலோட காட்சி அளிக்கின்ற காமாட்சி தேவியை நம்ம கண்ணு முன்னால கொண்டு நிறுத்துற அம்பாள். அப்படிப்பட்ட அம்பாள். அதனால இந்த மூக பஞ்சசதி அப்படிங்கிற நூலை நம்ம அனைவருமே படித்து பயன் பெறணும். அதனாலதான் இந்த ஸ்லோகத்தை நம்ம சொல்லி கொடுக்கலாங்கிற எண்ணம் எனக்கு தோன்றியது. இந்த ஸ்லோகத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னால ஒரு சின்ன பாட்டு பார்க்கலாம். அடுத்த இதுல 5 ஸ்லோகங்களாக நம்ம அனுபவிக்கலாம் ஒவ்வொரு சதகமாக. இதுல ஒரு சின்ன இது, காமபீடத்தில் ஓர் காமரூபியாய் காஞ்சி நகர் தன்னில் ஓர் ஜோதி கண்டேன். காமபீடத்தில் ஓர் காமரூபியாய் காஞ்சி நகர் தன்னில் ஓர் ஜோதி கண்டேன். காயத்ரி மண்டப காமகோட்டியே காயத்ரி மண்டப காமகோட்டியே தாயனவே வந்தென்னை ஆண்டருள்வாய். தாயனவே வந்தென்னை ஆண்டருள்வாய். காமாட்சி காமாட்சி கருணை கசிந்தொழுகும் காமாட்சி. காமாட்சி காமாட்சி கருணை கசிந்தொழுகும் காமாட்சி. அஞ்ஞான வனமெரிக்கும் அக்னி ஜுவாலையே அஞ்ஞான வனமெரிக்கும் அக்னி ஜுவாலையே ஆன்மை உருவாக வந்த அம்பிகையே அன்பை உருவாக வந்த அம்பிகையே ஆனந்தமயமான ஆதிமூலமே ஆனந்தமயமான ஆதிமூலமே ஆதரித்து ஆண்டருள்வாய் ஆதிஜனனி. ஆதரித்து ஆண்டருள்வாய் ஆதிஜனனி. அம்பிகையே ஜகதம்பிகையே அம்பிகையே ஜகதம்பிகையே அடியேனை ஆதரிக்கும் அம்பிகையே அடியேனை ஆதரிக்கும் அம்பிகையே காமபீடத்தில் ஓர் காமரூபியாய் காஞ்சி நகர் தன்னில் ஓர் ஜோதி கண்டேன்.
कामाक्षी देवी की जय। आदि पराशक्ति माता की जय।